இப்போ எழுந்தோட பல் தேய்க்கிறோம். ஏன் பல் தேய்க்கிறோம்? வாய் அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? குளிக்கிறப்போ தோல் சுத்தமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இரவு முழுக்க விரதம் இருக்கும், நேச்சுரல் ஃபாஸ்டிங்னு சொல்லலாம். எதுவும் சாப்பிடாம தானே இருக்கும். ஒரு 8 மணி 9 மணிக்கு நைட்டு சாப்பிட்டு படுத்துறோம்னா காலையில் 8 9 மணி ஆகுது சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ நேரம் இடைவெளி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய உணவு பாதையில் விஷக்கழிவுகள் படியும். நம்மளுடைய உணவு பாதையில் படிஞ்சிருக்கக்கூடிய விஷக்கழிவுகளை நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அது சுத்தப்படுத்துகிற உணவால் மட்டும்தான் முடியும். அது எந்த மாதிரி உணவுகள்னு கேட்டிங்கன்னா பழங்கள், கீரை, காய்கறிகள். நம்ம ஆளுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனேயே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றது, சோறு சாப்பிட்றது, இது எல்லாமே காலையில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. காலை உணவு கண்டிப்பாக பழங்களாக இருக்க வேண்டும். பழங்கள் சாப்பிட்றப்போ உணவு பாதை சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக இயங்குறதுக்கான ஒரு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். அதனால் காஸ்ட்லியாக நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம்.